அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இது ஒரு விசுவாச அறிக்கை. இது சத்ருவினுடைய போராட்டங்கள், தாக்குதல்கள், எதிரிகளின் பயமுறுத்தல்கள், மரணத்தின் சூழ்நிலைகளிலே இருந்து கடந்து வரும்போது, தன்னுடைய வெற்றிக்கு காரணம் தன்னுடைய புத்தியோ, அல்லது தன்னுடைய திறமையோ, அல்லது தன்னுடைய செல்வாக்கோ இல்லை. எல்லாமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் தான் என்பதை உணர்ந்த தாவீது இந்த வார்த்தை சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய உதவிகள தேடுகிறோம். மனிதர்களுடைய உதவியை தேடுகிறோம். பண உதவியை தேடுகிறோம். அதிகார உதவியை தேடுகிறோம். ஒரு நண்பர்களுடைய உதவிய நம்ம தேடுகிறோம். ஆனா, இந்த உதவிகள் எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான். ஆனா, ஆண்டவருடைய உதவி இருக்கு பாருங்களேன், அது எல்லையே இல்லாத ஒரு உதவி. இப்ப சகாயம் நம்முடைய சகாயம் அப்படின்னு சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. நம்மளால முடியாத காரியங்கள செய்கிறவர் தான் நம்முடைய சகாயர். நம்மளுக்கு உதவி வேணும்னு சொல்லி நிற்கும்போது, நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய சகாயர். நம்மளால கீழ விழும்போது நம்மை தூக்கி விடுகிறவர் நம்முடைய சகாயர். நம்ம அழும்போது நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் தான் நம்முடைய சகாயர். ஸோ நம்ம வழி இல்லாம நம்ம நிற்கும்போது, நமக்காக புதிய வழியை திறக்கிறவர் சகாயர். ஸோ சில நேரங்கள்ல மனித உதவிகள் நம்மை விட்டு போய்விடும். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் மறந்து விடுவார்கள். நமக்கு உதவி செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருவாங்க. ஆனா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால், அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஏன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமம் அப்படின்றது வெறுமென கூப்பிடக்கூடிய ஒரு இது மட்டும் இல்ல. இது அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் எல்லாமே அந்த நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தை சொல்லும்போது தான் கட்டுகள் உடைகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடுகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும்போது நம்முடைய வியாதிகள் குணமாகிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி விடுதலை பெற்றவர்கள் உண்டு. தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். "நீ பட்டயத்தோடும், ஈட்டியோடும், கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்" என்றான். அப்ப இந்த இடத்துல அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பினான். பட்டயத்தையோ, ஈட்டியையோ அவன் நம்பவில்லை. அவன மத்தவங்கலாம் பார்க்கும்போது தாவீத ஒரு சிறு பையனா பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தை பார்த்து அவனை ஜெயிக்க வைத்தார். அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எதிர்கொள்ளுகிற கோலியாத் எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவாக இருந்தாலும் அந்த கோலியாத்தை விட நம்முடைய ஆண்டவருடைய நாமம் பெரியது. இத மட்டும் நீங்க மறந்துறாதுங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான கூட்டத்தார் வந்தாங்க. அப்ப அவனால முடியல. அவன் தாங்க முடியல. பயந்து ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னான். "ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்பா. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது." அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, "இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது." அந்த யுத்தத்துல பார்த்தீங்கன்னா, அவன் போர் சேவகர நிறுத்தல. பாடகரை நிறுத்தினான். "கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றுமுள்ளது" என்று சொல்லி பாடி துதிக்கிற கூட்டத்தை நிறுத்தினான். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சகாயம் செய்கிற தேவன் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலாயிருக்கிறார். என்ன பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், ஆண்டவரால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களால முடியாத காரியங்கள் இருக்கலாம். உங்களுடைய சுய பலத்தினால செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம். உங்களுடைய பலத்தினால தாண்ட முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் உங்க தேவனை நீங்க நம்பும்போது,
அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவன். ஆமென். பிரியமானவர்களே, மனிதர்கள் கைவிடலாம். ஆனா ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்க கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உங்களுடைய அருகிலே இருந்து உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் கர்த்தர் அதை முறியடிக்கும்படியான பலனை கொடுப்பார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. மனிதர்களுடைய உதவியை தேடி தேடி ஆண்டவரே நம்பி ஏமாந்து மனம் உடைந்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர் நீரே என்பதை அனுபவிக்க செய்வீராக. நீரே சகாயர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க செய்வீராக தகப்பனே. சத்துருவினுடைய எந்த திட்டங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முறியடிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சகாயத்தை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு சகாயராய் இருந்து எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளப் போகிறார். உங்கள் சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. காட் bless you.